எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ராதவ் அர்ஜுனா அவர் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லா சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஜென்சிஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பெண்டிங் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரத்துக்கு உள்ள வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து ரெடி பண்ணணும், இந்த ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்து மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ரிவ்யூவும் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிசிசி அவங்க வந்து வாட்டர் சோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அதோடது மெட்ரோ வாட்டர், அந்த இதெல்லாம் வந்து அந்த தாம்பரம் அந்த ஆவடி கார்ப்பரேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அஃபீஷியல்ஸை வந்து, அதாவது எல்லாத்தையும் ரெடியாக வைங்க. அதாவது 215 ரிலீஃப் சென்டர்ஸு, அப்புறம் ரெஸ்கியூ போட்ஸு, பம்ப்ஸு எல்லாத்தையும், மெடிசன்ஸ், அப்புறம் வந்து அந்த மெடிக்கல் டீம்ஸு அந்த மாதிரி, அப்புறம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் ஹெல்ப்லைன், அதாவது என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 1913 அப்படிங்கிற அந்த ஹெல்ப்லைன் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து அதில் கொடுக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ரிப்பேர் ஃபால்ட்டி அந்த இது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கார்பேஜ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து எல்லாம் கிளியர் பண்ணி விடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, அந்த இதில் சென்னை வந்து 3040 கிலோமீட்டர் ஆஃப் ஸ்டார்ம் வாட்டர் அந்த ட்ரெயின்ஸ் இருக்குது. 44 கார்ப்பரேஷன் மெயின்டைன் அந்த கேனல்ஸ் அந்த இருக்குது. ஸ்பேனிங் அந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேனிங் 81.81 கிலோமீட்டர், 12 WRD கேனல்ஸை கவர் பண்ணுற மாதிரி 85.556 கிலோமீட்டர்ஸ்க்கு, 3 ரிவர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் 59.59 கிலோமீட்டர் அண்ட் 42 ஹைவே ட்ரெயின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 237 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபார்ம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்த்து 3059 crore வந்து இப்போ அண்டர் வேல இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பொசஸ்தலையார் பேசின், அப்புறம் வந்து 1357.6 crore வந்து கோவலம் பேசின்லேயும், அதை வந்து இந்த ஒர்க்ஸ் வந்து 756.96 crore வந்து ட்ரெயின்ஸ் அந்த இது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து 296.25 crore ஃபார் கேனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் வேல இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. 136.18 crore வந்து இப்போ இது பாண்ட் ரீஸ்டோரேஷனுக்கும், 34.15 crore வந்து அது இந்த ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 58.33 crore வந்து ரீஸ்டோரேஷன் ஆஃப் இந்த கடப்பாக்கம் லேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது அது வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இம்மீடியட்டாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு குட் இனிஷியேட்டிவாக தான் வந்து இருக்குது. இது இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே எம்சி ராஜா சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற இடத்துல சைதாப்பேட்டில் வந்து புவர் குவாலிட்டி ஆஃப் இன்அடெக்வேட் அந்த அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது வந்து சேஃப்டி கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து சர்ப்ரைஸ் விசிட் வந்து சிஎம் விஜய் அவர் வந்து போயிருக்காரு. அந்த டைமில் வந்து அவங்க அந்த இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரைடே அன்னைக்கு இது வந்து நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீல்ஸ் வந்து சர்வ் பண்ணப்பட்டது வந்து ஆஃபன் வந்து அதில் வேர்ம்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. எப்போன்னா நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் லாஸ்ட் இயரு, ஆனால் திரும்பி வந்து அது ரிக்கர் ஆகிருக்குது. இந்த கொஞ்சம் நாட்கள்லேயே டிட்டேரியேட் ஆகிருக்கு, திரும்பி இம்ப்ரூவ் ஆனது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. வந்து அதை விசிட் பண்ணப்போ அதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் அலிகேஷனை வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட், அதாவது இன்அடெக்வேட் வாட்டர் சப்ளை இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்ரூம்ஸும் ரொம்ப வந்து அன்க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃபும் வந்து ஷார்ட்டேஜாக இருக்காங்க. புவர் ஹைஜீன் கிச்சனும், அப்புறம் இன்சஃபிஷியன்ட் சிசிடிவி சர்வேலன்ஸ் அப்படிங்கிறதையும் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிறை குறைகள் எல்லாத்தையுமே வந்து அவருடைய சர்ப்ரைஸ் விசிட்டில் வந்து சொல்லியிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு கிச்சன் ஒர்க்கர்ஸ் வந்து க்ளவுஸோ இல்லாட்டி கேப்ஸோ யூஸ் பண்ணுறதில்ல, அதாவது குக் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 64 சர்வேலன்ஸ் கேமராஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா செவரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் கேட்ஸ் வந்து 9:30க்கெல்லாம் வந்து மூடப்பட்டுரும். அப்புறம் வந்து லேட்டாக வரவங்களுக்கெல்லாம் வந்து அதை மூடிட்டாங்கன்னா வந்து அவங்க லேட்டாக கோச்சிங்லாம் முடிச்சுட்டு வரவங்கெல்லாம் வந்து சப்போஸ் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்க கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வரவங்கெல்லாம் வெளியில் தான் தூங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் வந்து தூங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அலிகேஷனை வச்சுருக்காங்க. மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலிஜிடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரவுடிஸ் எல்லாம் கூட சில சமயம் வந்து இங்கே வந்து என்டர் ஆகி ஹாஸ்டல் ப்ரீமிசஸில் அக்யூஸ் பண்ணுறாங்க. சம் வார்டன்ஸை வாட்ச்மென் அவங்களெல்லாம் வந்து அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து வர்பலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, த்ரெட்டனும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்டு அம்யூனிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அப்புறம் வந்து ஓவராலாக மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும் அந்த ஹாஸ்டலில் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் வந்து என்ன சொல்லி அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு, அதாவது அவங்களுடைய அந்த இதை வந்து ப்ரொக்ளைம் அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணப்படும். அஃபீஷியல்ஸ் வந்து கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க, அதை சரி செய்வாங்க, கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். இது வந்து ஒரு 10 ஸ்டோரி ஹாஸ்டல். இது சைதாப்பேட்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து இப்போது டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஃபார்மராக வந்து முன்னாடி வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த இதில் இருந்திருக்கு. இது வந்து 44.50 crore அந்த இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வன்னியரசு அவர் என்னென்னா அந்த ஜேர்னலிஸ்ட்டை அவங்க மீட் பண்ணார் இந்த சிஎம் இன்ஸ்பெக்ஷன் அந்த இதுக்கப்புறம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஒன்லி 10 minutesல வந்து அவர் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎம் கிட்ட அவங்களுடைய தேவைகளை சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர் வந்து எல்லா செக்ரட்டரிஸையும் வந்து அது இம்மீடியட்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த வன்னியரசு அவர் சொல்லியிருக்காரு. வேறு ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இப்போது ப்ரைவேட்டில் ஏதாவது வேலை கிடச்சவங்களாக இருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அம்யூனிட்டிஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும்போது அவங்களால வந்து சரியாக வந்து படிக்க முடியாமல் போகும். ஏன்னா வந்து லாக் பண்ணுறாங்க, டைமுக்கு வந்து அவங்க வந்து வர முடியல அப்படிங்கும்போது அந்த கிளாஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வர வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து இவங்க சிஎம் அவங்க ரூலிங் பார்ட்டி வந்து கரெக்டாக எல்லாம் செஞ்சு தரோம் அப்படிங்கிறத வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தாங்க. இன்றைக்கி வந்த விஷயம் இதுதான் நியூஸு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.